அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 803வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு டொமஸ்டிக் பயோகேஸ், அதாவது வீடுகளில் சிக்கனமான இயற்கை சமையல் எரிவாயு அமைப்போம் என்ற தலைப்பிலான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. பொதுவாக இயற்கையாகவே கிடைக்கும் கரிம பொருட்களான தாவர கழிவு மற்றும் விலங்கு கழிவு போன்றவற்றில் சிதைவடைவதன் மூலம் உருவாகும் வாயு கலவையே இயற்கை அல்லது உயிரி வாயு எனப்படுகிறது. இதனையே நாம் பயோகேஸ் என்றும் கோபார் கேஸ் என்றும் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வீடுகளில் சிக்கனமான இயற்கை சமையல் எரிவாயு எப்படி அமைப்பது என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு ஜெகதீஷ் அவர்கள். திரு ஜெகதீஷ் அவர்கள் கோவை மாவட்டத்தில் கிரெனர் பயோ என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைந்து நேர்காணலில் செல்வோம். வணக்கம் திரு ஜெகதீஷ், எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கேங்க ஐயா. உங்களுடைய சொந்த ஊர் எங்கே இருக்குது? எங்கே இப்போது வசித்து வருகிறீர்கள்? நான் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது எல்லாமே சென்னையில தான். இப்போதான் ஒரு 2 வருஷமா கோயம்புத்தூர்ல மாறி வந்திருக்கோம். ஓகே, சரி. விவசாய குடும்பமா அல்லது இதர குடும்பமா? இல்ல, விவசாய குடும்பம் தான். தாத்தா விவசாயி தான். அதுக்கப்புறம் அப்பா தலைமுறை இருந்து அப்படியே மாறிடுச்சு. ஓகே, சரி சரி. திரு ஜெகதீஷ், எதுவரை படிச்சிருக்கீங்க? பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி எல்லாம் எங்க பயின்றீர்கள்? எல்லாமே சென்னையில தான் முடிச்சது. ஐடிஐ முடிச்சுட்டு அப்புறம் டிப்ளமோ வந்து முடித்தோம். டிப்ளமோ வந்து ஃபுல்லாக படிக்க முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. ஓகே, படிப்புக்கு பிறகு என்னென்ன வேலைகள் தொழில்கள் பார்த்தீங்க? எப்போது இந்த பணிக்கு வந்தீங்க? நான் முடிச்சது 2000ல முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் ஃபீல்ட், அதாச்சும் டூல் ரூம் ஒர்க்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 8-9 வருஷம். அதுக்கப்புறமா வந்து சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் வேலை கிடைச்சிது. அதில் ஒரு 9 வருஷம் 9 வருஷத்துக்கிட்ட வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து தான் மொத்தமாக வெளியில் வந்து 2017 இருந்து முழு நேரமாக வந்து இந்த பயோகேஸ் வேலை பண்ணிட்டு. ஓகே, பயோகேஸ், கோபார் கேஸ் அப்படி எல்லாம் சொல்றாங்க. பயோகேஸ் அப்படின்னா என்ன சார்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அதுதான் இப்போ என்னன்னா, வீடுகளில் சிக்கனமான இயற்கை சமையல் எரிவாயு அமைப்பும். ஏன்னா பயோகேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கமர்ஷியலாக அப்படி போயிட்டு இருக்கு. வீடுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவில் தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதில் வந்து நாங்கள் வந்து அதிகமாக பண்ணுறது வீடுங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். டொமஸ்டிக் பிளான்ட் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். பயோகேஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏர் டைட் கண்டெய்னருக்குள்ள ஆக்சிஜன் போகாத இடத்துல நாம் மக்கக்கூடிய உணவு கழிவுகள், ஆர்கானிக் வேஸ்ட்லாம் போட்டோம் அப்படின்னா அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த வாயு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸாக பயன்படுத்துகிறோம். என்னென்னா ரொம்ப எளிமையானது தான். ஒரு 1 லிட்டர் பாட்டிலேருந்தே நம்ம அதை வந்து பண்ணலாம். வெளிக்காற்று உள்ளே போகக்கூடாது. உள்ளே வந்து அன்அரபிக் டைஜஷன் நடக்கிற மாதிரி வெளி ஆக்சிஜன் எதுவுமே கலக்காமல் உள்ளே வந்து ஒரு நுதித்தல், அதை வந்து ஒரு அளவோடு நாம் பண்ணும்போது நமக்கு இந்த வந்து வாயு உற்பத்தி ஆகுது. இதில் வந்து அதிகமாக வர்றது பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் வாயுவும் கார்பன் டை ஆக்சைடு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கலவையில் வரும். நமக்கு தேவையான மீத்தேனை வந்து நம்ம எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம். இதுதான் ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறது. இதுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சாணம். மாட்டு சாணத்தில் வந்து நமக்கு அதிகமான அந்த மீத்தேன் உற்பத்தி ஆகக்கூடிய வாயு வந்து கிடைக்குது. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 3-4 விஷயம் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த கேஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். என்னென்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டைட் கண்டெய்னர். ரெண்டாவது வந்து டெம்பரேச்சர் நமக்கு வேணும். டெம்பரேச்சர் அப்படின்னும் போது ஒரு 25-20 டிகிரியிலிருந்தே நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சாணத்து கூட சாணம். நாலாவது வந்து தண்ணி. சாணமும் தண்ணி கலந்தா உள்ளே கொடுக்க போகிறோம். இந்த 4 விஷயமும் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த மீத்தேன் வாயு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம பயோகேஸ் பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள். இந்த சிஸ்டமே இதுதான். மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நான் 2015 பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இதை பற்றி ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதனால் எல்லாருக்குமே இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இதில் வந்து மாட்டு சாணம் பயன்படுத்திக்கலாம், காய்கறி கழிவுகள் பயன்படுத்திக்கலாம், விவசாய கழிவுகள் பயன்படுத்திக்கலாம், அப்புறம் சமைச்ச உணவு கழிவுகள், இது போக நம்ம வந்து விலங்குகளோட விலங்குகளோட கழிவுகள் இப்போ பன்னி, கோழி, இது மாதிரியோட விலங்குகளோட கழிவு நம்ம வந்து இதில் பயன்படுத்திக்கலாம். இதிலிருந்து நமக்கு வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ், நமக்கு பயோகேஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் நல்ல இயற்கை உரம் கிடைக்குது. இந்த பயோகேஸை வந்து நம்ம வந்து மின்சாரமாக பயன்படுத்தலாம். பயோகேஸ் ஜென்ரேட்டர் இப்போ மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அதை போட்டு நம்ம வந்து கரண்ட்டாக உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுதான் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, ரொம்ப சுலபமாக அதிக செலவு இல்லாமல் பயன்படுத்துகிற விஷயம் வந்து சமையலுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பாட்டிலிங் பண்ணி அந்த மாதிரி வாகனங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ அதிகமாக அதான் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சிஎன்ஜி. அடுத்து அதை வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இது வந்து என்னென்னா பயோகேஸில் கொடுக்கக்கூடிய அந்த பொருள், இப்போ சாதாரண ஒரு உணவு கழிவு இருக்குது அப்படின்னா அந்த உணவு கழிவை அப்படியே நாம் எடுத்து வெளியில் போட்டோம் அப்படின்னா சுற்றுச்சூழலை வந்து பாதிக்கும், நாத்தடிக்கும். ஏதாச்சும் வெளியில் நாய்கள் மாடுகள் ஏதாச்சும் அதை இழுத்து வெளியில் போடும். அதனால் நிறைய தொந்தரவுகள் வரும், நாத்தடிக்கிறது, ஈமிக்கிறது, நோய் தொற்று வர்றது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே அந்த உணவு கழிவை வந்து நம்ம இந்த பயோகேஸ் பிளான்ட்ல போட்டாச்சு அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கு உண்டான எரிவாயுவும் கிடைச்சிரும். அது போக நல்ல ஒரு இயற்கையான உரமும் கிடைச்சிடும். இந்த இயற்கை உரம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சாணத்தில் வந்து விவசாயிகள் வந்து அதிகமாக அதை தான் எருவா போட்டு பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு இடத்துல மொத்தமாக சாணத்தை கொட்டி வச்சுட்டு ஒரு 3 மாதம் அறுவடைக்கு அதை எடுத்த மாதிரி 3 மாதம் கழிச்சு அந்த எருவை கொண்டு போயிட்டு வயலில் போடும்போது நிறைய களை செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ நெல் போடுற இடத்துல மற்ற செடிகள் வளருதுன்னா அது களை செடிகள் தான். இப்போ அந்த களை செடிகள் எதனால் அதிகமாக வளருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாணத்துல இருந்து தான். என்னாகும் அப்படின்னா இப்போ மாடு வந்து நிறைய மேய்ச்சலுக்கு போகும்போது நிறைய அந்த செடிகள், புல், புண்டு எல்லாத்தையுமே சாப்பிடும். அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே என்ன ஆகும்னா நமக்கு வந்து மாட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டு செரிமானம் ஆகாமல் அப்படியே வெளியில் வந்துடும் விதைகள் எல்லாம். அது என்ன ஆகுது அப்படின்னா நல்லா வெயிலெல்லாம் போட்டு நல்லா காஞ்சி நல்ல ஒரு பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் தண்ணி பட்ட உடனே அந்த செடிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து களை செடிகளாக இருக்குது. இப்போ அதே சாணத்தை நம்ம இந்த பயோகேஸ் பிளான்ட்ல போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனர்பிக் டைஜஷன் வந்து நடக்காத, காற்று இல்லாத இடத்துல வந்து அதிக சூடு உற்பத்தி ஆகி அந்த சூடு மூலியமாக அந்த விதைகள் எல்லாமே என்ன ஆகுன்னா முளைக்கிற தன்மையை வந்து இழந்துடும். விதைகளை வந்து மலடாயிடும். அது நம்ம வெளியில எடுத்து அந்த ஸ்லரியை எடுத்து நாம உரமா பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட களைச்செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வரைக்கும் குறையிறது நிறைய வளராமல் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக விவசாயிகள்லாம் வந்து சொன்ன ஃபீட்பேக் அது. இப்போ இது மாதிரியும் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. அதாச்சுன்னா ஒரு இந்த உணவு கழிவு இதை அப்படியே போட்டோம்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. அதே நாம் இந்த ஒரு பயோகேஸ் பிளான்ட்டாக போட்டு மறுசுழற்சி செஞ்சு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு மறுசுழற்சி பொருளாக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பயோகேஸ் அமைப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. இப்போ அதில் ஒரு 3 மட்டும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டூம் மாடல், தீனபந்து மாடல், பழைய மெத்தடில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக இப்பயும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாடல் பண்ணுறோம். என்னென்னா கல் வச்சு கட்டி பள்ளம் எடுத்து, பூமியில் பள்ளம் எடுத்து கல் வச்சு கட்டி நமக்கு அது உள்ளே வந்து பூமிக்குள்ளேயே போயிடும். ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். கேஸும் அதிகமான இதில் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக தேவை ஒன்று, இன்னொன்று வந்து இடம் தேவை. இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயம் இது. அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு டூம்லேயே ஃப்ளோட்டிங் டைப்புன்னு ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா தொட்டியாக இருக்கும். அந்த தொட்டிக்கு மேலே ஒரு ட்ரம்மு கவுத்து வச்சுருப்பாங்க. இரும்பில் இருக்கும், இப்போ ஃபைபரில் இருக்குது. அது வந்து நமக்கு என்ன கேஸ் வரும்போது இந்த ட்ரம்மு மேலே ஏறும், அப்புறம் கீழே இறங்கும். இந்த ஃபிக்ஸ்டு டூமில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பூமிக்குள்ளே போயிடும். இப்போ நமக்கு வேலை செய்யும் போது மட்டும்தான் அந்த இடம் வந்து இடைஞ்சலாக இருக்கும். பள்ளம் நோண்டி அந்த கட்டை வேலைலாம் பண்ணி முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு மொத்தமாக நம்ம வந்து படைப்படி அப்படியே தரையாக மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம வந்து திரும்ப பயன்படுத்திக்கலாம். அந்த ட்ரம்மு மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து அதுக்குன்னு அப்படியே ஒதுக்கப்பட்டது, வேற எதுவும் நம்ம அதில் பண்ண முடியாது. இன்னொன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து தண்ணி தேங்கும், கேஸ் வெளியாகாமல் இருக்கிறதுக்கு வாட்டர் ஜாக்கெட் சொல்லி ஒரு மெத்தட். அதில் வந்து நாங்கன்னா நமக்கு வந்து நிறைய கொசு தொல்லை இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இப்போ அதே தான் மாடல் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிளாக வரதான் எஃப்ஆர்பி ஃப்ளோட்டிங் டைப் மாடல். இப்போ இதுவும் அதே தான். நம்ம வந்து இரும்பில் கல்லில் பண்ணாமல் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபைபரில் வந்து பண்ணக்கூடிய
பயோகேஸ் பிளான்ட் இதுவும் அதே தான். நமக்கு என்னன்னா கீழே ஒரு செட்டப் இருக்கும், மேலே அதாச்சும் எக்ஸாம்பிள் அந்த காஃபி குடிக்கிற டபரா செட்டு மாதிரி அந்த அந்த ட்ரம் வந்து மேலே ஏறும், கீழே ஏறணும். இதுவும் போர்ட்டபுளான ஐட்டம் தான். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே போர்ட்டபுளாக எடுத்து மாற்றி வச்சு பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உள்ள அளவுகள் வந்து மாறிக்கிட்டே வரும். அடுத்து வந்து பேக் டைப் வந்து இதுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக. இதில் வந்து என்னன்னா அந்த டேங்க் வந்து டைஜஸ்டரு, கேஸ் ஸ்டோரேஜுக்கு தனியாக கொடுத்துரும். மற்ற ரெண்டு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல சேர்ந்த மாதிரியே வந்து டைஜஸ்டரும் இருக்கும், கேஸ் ஹோல்டரும் இருக்கும். நம்மளோட மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்டர் தனியாக இருக்கும், ஸ்டோரேஜ் பேக் தனியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணணும், இன்னொன்று ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி டேங்க் தான். இந்த சின்டெக்ஸ் டேங்க்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சின்டெக்ஸ்ன்றது ஒரு பிராண்டு. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இது மாதிரி வாட்டர் டேங்க்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயோகேஸில் ஐயா கொஞ்சம் ரொம்ப வேகமாக போதா? இல்ல இல்ல போட்டு. சரி சரி. என்னன்னா பயோகேஸில் வந்து எந்தெந்த பொருட்கள் போடலாம் போடக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பயோகேஸ் மாடல் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வந்து இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 2-3 விஷயம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஃபீடிங், அதுக்கப்புறம் ஓவர் சைஸ் ஃபீடிங், அதுக்கப்புறம் போடக்கூடாத பொருள்னு இருக்கு, ஃபீட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இந்த 3 விஷயத்த நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா பயோகேஸ் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அது பாட்டுன்னு ஓடிட்டு இருக்கும். அதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த தவிர்க்க வேண்டிய பொருட்கள். இதில் வந்து என்னென்ன வந்து தவிர்க்கணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து சிட்ரிக் உள்ளது. இது வந்து சொல்றது எல்லாமே எல்லா சைஸ் பிளான்ட்டுக்குமே, அதாச்சும் 1 கிலோ வேஸ்ட் போடுறதுல இருந்து நாம வந்து எத்தனை டன் வேஸ்ட் போட்டாலும் அதை எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த சிட்ரிக் உள்ள பழங்கள், அதாச்சும் லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தங்காய், இது மாதிரி உள்ள விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அது என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற அந்த நுண்ணுயிரியை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உற்பத்தி அதை அழிச்சாச்சுன்னா உற்பத்தி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக நார் சத்து உள்ள காய்கறிகள், அதிக நார் சத்து உள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலைகள்லாம் போடக்கூடாது. செடிகள்ல இருக்கக்கூடிய வீட்டில் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் நிறைய செடிகள்லாம் இருக்கு, அந்த இலைகள்லாம் போடலாமா அப்படின்னா அந்த இலைகள்லாம் எதுவுமே இதில் வந்து போடக்கூடாது. ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். இதே வந்து நாம சாப்பிட்ற இலைகள் வந்து போடலாம். நாம சாப்பிட்ற இலைகள்லாம் வாழை இலைன்னு நிறைய பேர், அது நாம சாப்பாட்டுக்காக பயன்படுத்துகிற இலை. அது நாம உள்ள எடுத்துக்கிற இலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கீரைகள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா நாம சாப்பிடக்கூடிய கீரைகள். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து வேக வச்சிருவோம். அந்த செடிகள்லாம் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இது எல்லாமே நம்ம சமைச்சிருது அப்படின்னால சமைக்கும் போது நமக்கு அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு கூழ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுவும் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கூட மாசத்துக்கு ஒரு முறை நிறைய வீட்டில் கீரை வாங்குவாங்க, அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடாது அது. அதுக்கப்புறம் அந்த பூண்டு தோல், இது வந்து ரெகுலராக வர்றது பூண்டு தோல், வெங்காயத்தோலும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தினமும் வரக்கூடிய அந்த ஃபைபர் உள்ளது. அது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சத்து எதுவுமே கிடையாது. அது கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பயோகேஸ்க்கு அது வந்து செட் ஆகாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த நிறைய பேர் என்ன பயோகேஸ் பிளான்ட்டை வந்து ஒரு டஸ்ட்பின் நினச்சிக்கிறாங்க, குப்பைகளை போடுறது. ஏன்னா நிறைய பேர் விளம்பரமா அப்படிதான் பண்றாங்க, உங்க குப்பையை வந்து இதில் வந்து கொட்டுங்க அப்படின்றாங்க. ஸோ அது வந்து குப்பை தொட்டி கிடையாது. அது என்ன அப்படின்னா ஒரு உயிருள்ள ஒரு விஷயம், அது ஒரு ப்ராடக்ட். அது ஆடு மாடு மாதிரி. இப்போ அதில் முக்கியமாக இந்த பிளாஸ்டிக், கண்ணாடி, ரப்பர், துணி, பேப்பர், இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து அதில் வந்து நம்ம போடவே கூடாது. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா மீனோட முள், எலும்பு, அந்த சிக்கன் மட்டன் அதோட எலும்பு, அப்புறம் முட்டையோட ஓடு, அதுக்கப்புறம் எறா இருக்குது பார்த்தீங்களா, எறா, அப்புறம் நண்டு, இது மேலே வர இது எல்லாத்தையுமே வந்து நாம் அதில் வந்து கட்டாயம் இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பயோகேஸ் பிளான்ட் நல்லா வேலை செய்யும். அது போக ஓவர் ஃபீடிங், ஓவர் சைஸ் ஃபீடிங். அது என்ன ஓவர் ஃபீடிங் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ கெப்பாசிட்டி உள்ள பயோகேஸ் பிளான்ட் வாங்குறோம் அப்படின்னா நாம் அதில் வந்து 5 கிலோ தான் வேஸ்ட்டு போட முடியும், போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் ரிசல்ட் வந்து கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதிகமான வேஸ்ட் வந்து அதில் போட ஆரம்பிச்சிருவாங்க. 6 கிலோ இல்லை 8 கிலோ 10 கிலோ இதுதான் நான் போட்டால் செரிமானம் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, ஏன்னா நம்ம அந்த வேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணி அந்த பிளான்ட் வந்து கொடுக்குறோம். அப்போ அதில் அதிகமான அளவு போட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து வேலை செய்யாது.
ஏன்னா அதுக்கு செரிமான தன்மை இருக்காது. அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் சைஸ் ஃபீடிங். முடிஞ்ச அளவுக்கு உள்ள போடக்கூடிய காய்கறி கழிவு எல்லாத்தையுமே வந்து நாம பொடி பொடியா நறுக்கோ இல்லை அரைச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வேலை செய்யும். நாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முழுசு முழுசாவே போட்டுறாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல நாங்கள் சர்வீஸுக்கு போகும்போதெல்லாம் முட்டையே வேக வச்ச முட்டை ஓட்டோட அப்படியே உள்ளலாம் இருந்துருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே சரி இப்போ நாமளே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றோம். சாப்பாடு சாப்பிடும்போது என்னன்னா ஒரு இட்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இட்லியை வந்து முழுசா அப்படியே நம்ம வந்து முழுங்க மாட்டோம். அந்த இட்லியை வந்து குறைஞ்சது ஒரு 5-6 பீஸா உடைச்சி அதுக்கு வந்து சட்னியோ சாம்பார் ஏதோ ஒரு ஒரு திரவ உணவோட சேர்த்து தான் நம்ம வந்து சாப்பிடும். அப்படி இல்லாமல் வெறும் வெறும் இட்லியை சாப்பிட்டு தண்ணி ஊற்றி தான் அதுக்கப்புறம் உள்ள முழுங்கும். இவ்வளோ பெரிய உடம்புக்கே அந்த சின்ன சின்னதாக தேவைப்படும் போது அதெல்லாம் ரொம்ப சின்ன மைக்ரோப்ஸ். அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம லிக்விடாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யும். பயன்படுத்தும் பொருட்கள். ஏன்னா முதல்ல வந்து என்ன பண்ணக்கூடாதோ அது முதல்ல சொல்றோம். நான் எப்பயுமே அதுதான். அதுக்கப்புறம் தான் செய்யறதை நம்ம சொல்றது என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலை ரொட்டீன்லேருந்து என்னென்ன வந்தால் சொல்லுவோம். இதுக்கு என்னன்னா மெயினாக நம்ம வீட்டு கிச்சனில் வந்து எப்பயுமே ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்கும். நம்ம அடிஷ்னலாக இன்னொரு பக்கெட் ஒன்று வந்து வச்சிருந்தோம். அந்த பக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்பினில் நம்ம காலையில் டீ போடுறோம் இல்லை ஃபில்டர் காஃபி போடுறோம் அப்படின்னா அந்த தூள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதை போடலாம். அதுக்கப்புறமா அரிசி கழுவுற முதல் தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி, அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய காய்கறி கழிவுகள். சமைக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய காய்கறி கழிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கத்திரிக்காய், தக்காளி, இந்த இது மட்டும்தான் நம்ம வந்து தோல் சீவாம அப்படியே வந்து சமைச்சிடறோம். பாக்கி எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் வந்து கட்டாயம் வந்து இப்போ வெண்டைக்கானா கூட தலை காம்பு வந்துடும். இப்போ முட்டைகோஸ் செய்கிறோம் அப்படின்னா மேலே தோல் எல்லாமே வந்துடும். கேரட்னா தோல் சீவிரம், பீட்ரூட் தோல் சீவிரம். இது மாதிரி வந்து எல்லா காய்கறிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கணிசமான அளவு வந்து வேஸ்ட் வரும். ஸோ இது மாதிரி வேஸ்ட்டை வந்து அதில் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் சமைச்ச உணவுகள் இப்போ நம்ம சமைச்சு முடிச்சிடுறோம். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய வேஸ்ட் இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட்டில் கொஞ்சம் மிச்சம் வைப்போம். அதையெல்லாம் மொத்தமாக வடிச்சு அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ராத்திரி பார்த்தீங்கன்னா எல்லாம் மிச்சமானது இருக்கும். இப்போ குழம்பு கெட்டு போனது, சாப்பாடு அதிகமாக மிந்து போனது, பதார்த்தங்கள், இது மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே புளிச்ச தயிர், மோர், மாவு, தோசை மாவு, இது எல்லாத்தையுமே மொத்தமாக அதில் கொட்டி வச்சுக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா அசைவம் செய்யும்போது இப்போ வீட்டில் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணோம். எல்லாமே வீட்டில் வாங்கிட்டு தான் க்ளீன் பண்ணுறோம். கழுவுறது முதல் டைம் இப்போ மீன் வாங்கிட்டு வந்தோம்னா கழுவுனா வரக்கூடிய அந்த முதல் தண்ணீர் அது ரொம்ப ரத்தம் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து கேஸ் பண்ணி அது மாதிரி தான் சிக்கன், மட்டன் இதெல்லாமே முதல்ல கழுவுற தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது போக மீன் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த குடல் எல்லாமே வந்து நம்ம அதை போட்டு பயன்படுறோம். இது எல்லாத்தையுமே வந்து உடனே கொண்டு போய் கொட்டாமல் ஒரு ராத்திரி ஒரு பக்கெட்டில் போட்டு தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா நொதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 10 மணிக்கு சமையல் அறையை வந்து சுத்தம் செய்கிறோம் அப்படின்னா 10 மணிலேருந்து காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு 8 to 10 மணி நேரம் நல்லா நொதிச்சு இருக்கும். நொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போயிட்டு அந்த பயோகேஸ் பிளான்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கேஸ் வந்து கிடைக்கும். இதே அசைவத்தை வந்து நாம என்னன்னா அதே வச்சிருக்கேன்னா ரொம்ப நாத்தடிக்கும். அதனால அசைவம் நம்ம செய்யும்போது அந்த தண்ணியை உடனே கொண்டு போயிட்டு அதில் கொட்டிடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு 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 விலங்குகளை எவ்வளோ கழிவு நமக்கு அது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. இப்போ மாடு பார்த்தீங்க அப்படின்னா குறையமாக ஒரு 10 கிலோ ஒரு நாளைக்கு வந்து சாணம் நமக்கு கொடுக்கும். இப்போ வீட்டில் வந்து காய்கறி வேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து பயோகேஸ் பிளான்ட்ல போடாமல் அதை வந்து மாட்டுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு கிலோ வேஸ்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது சாப்பிடும். நமக்கு மற்றெல்லாம் சாப்பிட்டு நமக்கு ஒரு நாளைக்கு 10 கிலோ சாணம் கொடுத்துரும். இப்போ நமக்கு ஒரு கிலோ காய்கறி வேஸ்ட்டு போட்டால் கிடைக்கக்கூடிய கேஸை விட 10 கிலோ சாணம் போடும்போது நமக்கு அதிகமான கேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ போடும். எருமை மாடு ஒரு 15 கிலோ, குதிரை ஒரு 10, பன்னி ஒரு 4, கோழிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிராமு, மனுஷனோட வேஸ்ட் வந்து ஒரு 400 கிராம். ஸோ நம்ம அந்த சிவில் ஒர்க் சொன்ன பார்த்தீங்களா ஃபிக்ஸ்டு டூம் அதில் வந்து நம்ம வந்து மனித கழிவை போட்டுக்கலாம், விலங்குகளோட கழிவை போட்டுக்கலாம், அப்புறம் காய்கறி உணவு கழிவு இது மூணுத்தையுமே நம்ம வந்து அந்த மாடல் ஃபிக்ஸ்டு டூம் மாடலை வந்து பயன்படுத்திக்கலாம். மற்றதில் வந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் சிரமம் அது அது சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. இந்த ஃபிக்ஸ்டு டூமில் வந்து இந்த 3 விஷயத்தையுமே திரும்ப சொல்கிறேன். விலங்குகளோட கழிவுகள், உணவு கழிவுகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மனித கழிவுகள். ஏன்னா அப்படி நிறைய வீட்டுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். இப்போ புதுசாக கட்டுற வீடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டி டேங்குக்கு பதில் இந்த பயோகேஸ் பிளான்ட்டை கட்டி கொடுத்துறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து
சாப்பாடு வேஸ்ட்டு போடுறதுக்கு தனியாக ஒரு சேம்பர் கொடுத்து அதில் சாப்பாடு வேஸ்ட்டு போட்டுடுறாங்க இன்லெட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு இன்லெட் வந்து தனியாக வந்து டாய்லெட்டில் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவங்க வந்து அந்த டாய்லெட் போகிற அந்த ஹியூமன் வேஸ்ட்டு அதில் போய் கலந்துடும். ரொம்ப ஏன்னா மாடு வச்சுருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக இன்னொரு இன்லெட் கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க வந்து மாட்டோட சாணத்தை அதில் கொண்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. போடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா இது ஒரு பயோஸ்பின் டேங்க் மாதிரியே மாறிடும். கேஸும் கிடச்சிரும். நமக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஸ்லரி எடுத்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சோக் பீட் கட்டி உள்ளே இறக்கியாச்சு அப்படின்னா தண்ணி எல்லாமே பூமிக்குள்ளே போயிடும். ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு நம்ம அந்த சோக் பீட் போடுற டெப்த்தை பொறுத்து எடுத்து அந்த ஸ்லட்ஜ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாளில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை வந்து உரமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபிக்ஸ்டு மாடலில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் 2 லைன் டிராயிங், இது 2D டிராயிங். இது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வேஸ்ட்டு கொட்டுற இடம். அதுக்கப்புறமா அந்த டூம் மாதிரி உள்ளது, அதில் தான் வந்து நமக்கு உள்ள இந்த சாணக்காசில் எல்லாமே இருக்கும். இது வந்து அவுட்லெட் சாம்பிள் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இது நம்மளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் பயோகேஸ் பிளான்ட். இது வந்து என்ன அப்படின்னா இது இப்போ நார்மலாக ஒரு பயோகேஸ் பிளான்ட் நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஏன்னா எல்லாருமே அவங்க ப்ராடக்ட்டை பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நானும். ஏன்னா இப்போ மீட்டிங் ஆரம்பிக்க கூட இளங்கோ சார் சொன்னார். இளங்கோ சார் கிட்ட தான் ரொம்ப வருஷம் முன்னாடியே பேசிகிட்டு இருந்திருக்கோம். அவர் காஞ்சிபுரத்துலேயும் வந்தார், அப்பயும் பேசணும். பட் நான் பேர் மாற்றினோடனே சாருக்கு வந்து தெரியல. தமிழ்நாடு பயோகேஸ்னால் சார் டக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். அது என்னன்னா இப்போ இந்த மெயின் வந்து என்னென்னா தனியாக பயோகேஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் நாம் உற்பத்தி பண்ணாமல் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபரில் போகும்போதும் சரி அதுக்கு வந்து உற்பத்தி தனியாக பண்ணணும். அதனால் அதோட விலை கட்டாயம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெடிமேடாகவே இருக்குது. இப்போ இதனால் இப்போ ஒரு 1000 லிட்டர் டேங்க் வாங்குகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ரேட்டில் ஒரு 4 ரூபாலேருந்து 6 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் அந்த டேங்கோட ரேட் வந்து கிடைக்குது. நம்ம தோராயமாக ஒரு 5 ரூபான்னு வச்சுட்டா கூட ஒரு 1000 லிட்டர் டேங்குக்கு நம்ம 5000 செலவு பண்ண இந்த டேங்க் வந்து வாங்கிடலாம். இதே டேங்க் நம்ம ஃபைபரில் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த டேங்க் வந்து நம்ம வந்து செய்ய முடியும். இன்னொன்று இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்தியா ஃபுல்லாக நம்ம எங்கே போனாலும் நமக்கு இந்த தண்ணி டேங்க் வந்து கிடைச்சோம். ஸோ இதை நாம் என்ன பண்ணுறோம், இதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். மேலே வந்து ஒரு இன்லெட் பிளேட் ஒன்று கொடுத்து அது வந்து அந்த வாயு அளவு வந்து எல்லா டேங்குக்கும் ஒரே அளவு தான். ஸோ அதை கனெக்ட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு டை அடித்து அதில் பைப்பெல்லாம் மாட்டி ஒரு இன்லெட்டு செட்டப் அதில் ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த எல்போ வந்து அதுக்கு தனியாக ஒரு டை அடித்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து அதான் வேஸ்ட் அவுட்லெட். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ஒன்று வச்சுருக்கோம். இதுக்கு மேலே கேஸ் வந்து இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தது அப்படின்னா இந்த அவுட்லெட் வழியாக நமக்கு வந்து கேஸ் வெளியில் போகாது. அதே மாதிரி இன்லெட் வழியாகவும் நமக்கு கேஸ் போகாது, அவுட்லெட் வழியாக மட்டும்தான் கேஸ் போகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டோரேஜுக்கு வந்து அந்த பலூன் மாதிரி ஒரு பேக் செட்டப் வந்து வச்சுருக்கோம். அதை வந்து நாம் ஈஸியாக செவுத்தில் மாட்டிக்கலாம். ஒரு கேலண்டர் வந்து மாத கேலண்டர் எப்படி நம்ம செவுத்தில் மாட்டுறோமோ ஈஸியாக, அது மாதிரி இதை ஒரு 2 ஆணி அடித்து ஈஸியாக செவுத்துலேயும் மாட்டிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஆங்கிள் க்ரில்லில் எங்கே வேணாலும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். இந்த பையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு 4 அடி வரும். கேஸ் வந்து உள்ள அதிகமாச்சு அப்படின்னா ஒரு 2.5 3 அடி, அதிகபட்சம் 2 அடி வரைக்கும் பை வந்து நல்லா பெருசாக வரும். இது போக அடுப்பு நாமளே செய்கிறோம். அந்த அடுப்பும் இந்த அடுப்பு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சாதாரணமாக எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு 2 அடிக்கு 1.5 அடி வந்து அடுப்போட அளவு இருக்கும். அதுக்கு நாம் வந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டோம். சமையல் கட்டில் அடுப்பு இருக்கும், இடது பக்கம் வந்து ஒரு அடி வீட்டுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 அடியிலேருந்து 2-3 அடி வரைக்கும் கேப் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கு. வலது பக்கம் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் ஆனால் அடுப்போட பயன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2லேருந்து 3 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து ஐடியலாக அப்படியே தான் இருக்கும். இப்போ நாம் இந்த பயோகேஸுக்குன்னு தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கிற அடுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு அடி இடத்த திரும்ப அதை வந்து ஆக்குபை பண்ணிடும். ஸோ அதோட பயன்பாடும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் அந்த அடுப்போட பயன்பாடும். இப்போ சாதாரணமாக எல்லாரோட மைண்ட் என்ன வீட்டில் அப்படின்னா சமைச்சு முடிச்சு உடனே பாத்திரத்தை எடுத்து பக்கத்தில் வைப்பாங்க. அடுப்பு பக்கத்தில் பாத்திரம் கழுகி சிங்கில் இருந்து எடுத்து பக்கத்தில் வைப்பாங்க. இப்போ இந்த அடுப்பு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எரியிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துடும். நம்மளோட அடுப்பு நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அடுப்பை எடுத்து அப்படியே நீங்கள் கேலண்டர் பாத்திரம் மாட்டுற மாதிரி அப்படியே தூக்கி ஒரு ஆணியில் அந்த அடுப்பை தூக்கி செவுத்துல மாட்டிக்கலாம். அந்த இடம் பழையபடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அது மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது அது. இதுக்கு இடமும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 அடி இடம் இருந்தால் போதும். அதாச்சும் ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வைக்கிற அளவுக்கு, இல்லை ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு இடம் இருந்தாலே போதும். இந்த டேங்கை வந்து நம்ம வந்து பயோகேஸ் பிளான்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். அது கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், பால்கனியாக இருக்கட்டும், போர்ட்டிகோவாக இருக்கட்டும், கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கட்டும், மொட்டை மாடியாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருந்ததுன்னா இந்த டேங்க் வைக்கிற இடம் இருந்துச்சுன்னா போதும், அந்த இடத்த வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் பிளான்ட்டாகவும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். அது போக அசம்பிளி கிட்டு, அது என்னன்னா டிவிடி யுவர் செல்ஃப், அந்த கான்செப்டில் வந்து நம்ம பயோகேஸ் கிட்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா இந்த கிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஸ்டோரேஜ் பேக் வந்துடும், வேஸ்ட் இன்லெட் பிளேட்டு, வேஸ்ட் அவுட்லெட் யூனிட், அதுக்கப்புறம் மற்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய பொருள் தான் லிஸ்ட்டில் போட்டிருக்கு. ஒரு 6 ஐட்டம் மட்டும் நீங்கள் வெளியில் வாங்கணும். இந்த கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 300, 500, 750, 1000, 1500, 2000, இந்த 6 சைஸு டேங்குக்குமே ஒரே கிட்டு. இப்போ இந்த 300, 500, 750, 1000 இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பேக் வரும். மற்றது எல்லாத்துக்கும் வந்து 1500, 2000க்கு வந்து 2 ஸ்டோரேஜ் பேக் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். அந்த பேக் மட்டும்தான் அடிஷ்னலாக மாற்றுற மாதிரி வரும். இப்போ இது என்னன்னா உதாரணத்துக்கு ஒரு 1000 லிட்டர் டேங்க், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து, அதாச்சும் ஒரு 8 கிலோ காய்கறி கழிவும், 7லேருந்து 8 கிலோ காய்கறி கழிவும், அப்புறம் ஒரு 8 லிட்டர் வந்து தண்ணீரும். இப்போ வேஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம போடணும் அப்படின்னா மாட்டு சாணமாக இருந்தது அப்படின்னா 1:1 ரேஷியோவில் போடலாம். அதாச்சும் 10 கிலோ சாணம், 10 லிட்டர் தண்ணி கலந்து மொத்தமாக 20 லிட்டர் வந்து இந்த 1000 லிட்டர் டேங்க்ல போடலாம். நான் சொல்கிற உதாரணம் வந்து ஒரு 1000 லிட்டர் டேங்குக்காக சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதே நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா அப்போ அதோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா சாணம் வந்து நமக்கு எல்லாமே கஞ்சி பதத்தில் தான் இருக்கும். போட்டு கரைச்சோம்னா மொத்தமாக கரைஞ்சிரும். இப்போ சாப்பாடு வேஸ்ட்டில் அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு ஒரு வெரைட்டியாக இருக்கும். ஒரு நாள் இட்லி இருக்கும், தோசை இருக்கும், சாப்பாடு இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாம் காய்கறிகள் அதிகமாக இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நம்ம 10 கிலோ கொடுக்கலாம். அரைச்சிட்டோம் அப்படின்னா 10 கிலோ தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறது இல்லை, சின்ன சின்னதாக நறுக்கி தான் போடுறோம் அப்படிங்கும்போது ஒரு 7 கிலோ வரைக்கும் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த 7 கிலோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 லிட்டர் கணக்கு. அந்த 7 லிட்டரில் வந்து ஒரு 4 கிலோ சாலிட் வேஸ்ட்டாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 லிட்டர் வந்து லிக்விட் வேஸ்ட், அதாச்சும் அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி, நான்வெஜ் கழுவுற தண்ணி, இட்லி மாவு, தயிர் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி வந்து நார்மல் தண்ணி, இது வச்சு கலந்து நம்ம ஒரு 15லேருந்து ஒரு 18 லிட்டர் வரைக்கும் இந்த டேங்கில் வந்து கொடுக்கலாம். கொடுத்துப்போம் அப்படின்னா நமக்கு வந்து குறைஞ்சது இப்போ இந்த பேக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 520 லிட்டர் கெப்பாசிட்டி கொள்ளளவு உள்ள ஒரு பை. இந்த பையில் ஒரு முறை மொத்தமாக கேஸ் நிறைஞ்சது அப்படின்னா குறைஞ்சது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அப்போ இந்த 1000 லிட்டர் டேங்கில் ஒரு நாளைக்கு 2 முறை அந்த பை வந்து நிறையும். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இதில் வந்து கேஸ் கிடைக்கும். ஒரு முறை பை நிறைஞ்சது அப்படின்னா ஒரு 150 கிராம் வரைக்கும் நமக்கு அதில் கேஸ் கிடைக்கும் கம்பேர்ட் டு எல்பிஜிக்கு. இப்போ அந்த கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் டேங்க் ஒன்று, அப்புறம் 4 இன்ச்சு பிவிசி பைப்பு ஒரு 2 அடி நீட்டில் ஒரு பீஸ் ஒன்று, அதுக்கப்புறமா ஒட்டுறதுக்கு உண்டான எம்சீல், அது ஒரு பாக்கெட் 30 ருபீஸில் இருக்குது. அது ஒரு 5லேருந்து 6 வாங்கிக்கலாம். அப்புறம் அது அரால் டைட்னு சொல்லுவாங்க, கண்ணாடி மாதிரி 2 டியூப்பை கலந்து ஒட்டுறது, அது வந்து ஒரு சின்ன டப்பா ஒன்று. அப்புறம் ஆரம்பத்தில் போடுற மாட்டு சாணம், இது வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டருக்கு 25 கிலோ கணக்கு சாணம். அப்போ நமக்கு 1000 லிட்டர் அப்படின்னும் போது ஒரு 9லேருந்து 10 பேக் அளவுக்கு பச்சை சாணமாக இருக்கணும். இப்போ இந்த அவ்வளோ சாணத்தை வந்து நம்ம உடனே கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து இந்த அரிசி பையில் போட்டு வச்சுக்கோ. அதை ஒரு ஈஸியாக கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வாங்குற பை, வீட்டு அரிசி வாங்க 25 கிலோ அரிசி பை, நீங்கள் அந்த அரிசி பையில் போட்டு தனியாக ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 நாள் ஆனாலும் ஒன்றாகுது. ஏன்னா அதில் ஈரம் வெளியில் போயிடுச்சுன்னா தான் நமக்கு அதில் வந்து கேஸுக்கு உண்டான பொருள் இல்லாமல் போயிடும். அதனால் மண்ணில் கொட்டி வச்சுட்டோம் அப்படின்னா வேஸ்ட். இது மாதிரி ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு பேரல்லையோ, பிளாஸ்டிக் பேரல்லையோ இந்த தண்ணி கீழே போகாத அளவுக்கு இல்லை ஒரு தார்பாய் போட்டு கூட மேலே சாணத்தை கொட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் கூட சார் வாய்ஸ் தாராளமாக எதுவும் சாணத்தை போடணும். ஹலோ என்ன காசிநாதன் காசிநாதன் ஐயா இல்லைங்க, அவர் ஏதோ வரும்போது அன்மிட் ஆகிருக்கு. சரிங்க ஐயா.
ஓகே. அது மாதிரி அந்த நீங்கள் சாணத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பையை வந்து மடக்கி தான் உங்களுக்கு அனுப்பும், 4ஆக மடக்கி தான் வரும் பை உங்களுக்கு. அதை ஸ்டிஃபாக நிற்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பி, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு கம்பி கட்டுறது யூஸ் பண்ண முடியும் டிஎம்டி ராடு, அது நம்ம பழைய ஆக்கர் கடையோ கைலகண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது என்ன ஒரு 6 mm இல்லைன்னா 8 mm இல்லை 10 mm, ஒரு 5 அடியில் ஒரு சின்ன துண்டு, அது பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபா தான் வரும். இப்போ இந்த பொருள் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த கிட்டு டொமஸ்டிக் கிட்னு சொல்லியிருக்கு ஒரு 11,000. அந்த கிட்டு வாங்கி நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ கமர்ஷியல் கிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேக் வரும், அதனால் அது வந்து 18,000. அது போக ஜிஎஸ்டி 18%. இப்போ தான் மாற்றினாங்க, 2 நாளாக தான் 5%. ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க, அதை நான் மாற்றினாச்சும் மறந்துட்டேன். ஸோ ஜிஎஸ்டி வந்து 5% தான் வரும். ஸோ இதை வச்சு நீங்களே வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி அந்த போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், நீங்களே வந்து ஓட்டையை போட்டு மாட்டி நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது நமக்கு வந்து டெக்னீஷியன் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். குறைஞ்சது ஒரு 2,000 இருந்து 3,000 வரைக்கும் டெக்னீஷியன் சார்ஜ் வாங்குகிறோம். ஸோ அதெல்லாம் வாங்கி டெக்னீஷியன் சப்போர்ட்டும் வச்சு நீங்களே பண்ணுறதும் செஞ்சுக்கலாம். இதுதாங்க. ரொம்ப நன்றி. நன்றி திரு ஜெகதீஷ், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை டொமஸ்டிக் பயோகேஸ், அதாவது வீடுகளில் சிக்கனமான இயற்கை சமையல் எரிவாயு அமைப்போம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு ஜெகதீஷ், கிரனர் பயோ நிறுவனம், கோவை. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள தேனியை சார்ந்த திரு காமராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்க அன்போடு அழைக்கிறேன். காமராஜ். எஸ் சார், வணக்கம். வணக்கம், நன்றி. வணக்கம். வணக்கம் ஜெகதீஷ் சார் நம்ம நல்லா தெரியும், நிறைய பண்ணி, அதனால அவருடைய இந்த இது வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா இருக்கு. எல்லாருக்கும் அது ஆக்சுவலா வீடுகள் எல்லா வீடுகளையும் வைக்கிற மாதிரி எளிமையா இருக்கு. அந்த எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் என்னன்னா, அந்த பயோகேஸ் பை தனியா இருக்கிறதுனால அதுல ஏதாவது டேமேஜ் ஆனா அதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? ஏன்னா கேஸ் இருக்கு, அதுல அந்த பை ஏதாவது டேமேஜ் ஆகி கேஸ் லீக்கேஜ் ஆச்சுன்னா அதனால என்ன ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய கேள்வி. ஐயா சரிங்க ஐயா. இப்போ என்ன அப்படின்னா இந்த பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாமளாக போய் கிழிக்கிற வரைக்கும் எதுவும் சேதாரம் ஆகாது. நாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுக்குறோம். அந்த பைக்கு ஒரு சின்ன அந்த டிரான்ஸ்போர்ட் காசு மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து அந்த பையிலேருந்து உங்களுக்கு கேஸ் கசிந்தாலும் நீங்கள் பையிலேருந்துன்னு இல்லை, பயோகேஸ்லேருந்து பொதுவாகவே கேஸ் கசிந்தாலும் நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து காற்றை விட ரொம்ப அடர்த்தி வந்து குறைவு, அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை விட ரொம்ப கம்மின்றதுனால உங்களுக்கு உடனே எல்லாமே மேல் நோக்கி போயிடும். இன்னொன்று வந்து இது வந்து ஸ்பார்க்கில் வந்து அவ்வளோ சீக்கிரம் எரியாது, ஃப்ளேமில் மட்டும்தான் எரியும். இது நம்ம பற்ற வைக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா தீப்பெட்டி வச்சு தான் பற்ற வைக்க முடியும், அப்போ தான் எரியும் இது. அதனால் உங்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. எதுவும் இந்த பைக்கு நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துறோம். இன்னொன்று அதை நீங்கள் வந்து பையன் நிழலில் மட்டும் மாட்டினீங்கன்னா போதும். ஏன்னா எந்த ஒரு பொருளும் அந்த துணி மாதிரி உள்ள பொருள் வந்து வெயிலே இருந்ததுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் நீங்கள் நேரில் மாட்டிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம் அந்த பையன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நன்றிங்க. நன்றி. நன்றி காமராஜ், மிக்க நன்றி. அதோட சேர்ந்த ஒரு துணை கேள்வி என்னது, அதாவது அந்த பை இருக்குது இல்லையா, அந்த பையோட கெப்பாசிட்டிக்கு அதிகமாக, இப்போ 5 கிலோ கெப்பாசிட்டிக்கு அதிகமாக நாம மூலப்பொருளை போட்டுட்டோம்னா அதுல கேஸ் அதிக அளவுல வந்துடுச்சுன்னா அது என்ன ஆகும்? பேக் வந்து வெடிக்கிற வாய்ப்பு இருக்குதா, அல்லது அதை எப்படி மேனேஜ் பண்றது? இது வந்து அதான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு பை வெடிக்கிறது எதுவுமே நடக்காது. உங்களுக்கு அந்த கேஸ் அதிகமாக போய் அந்த பையில ஸ்டோர் ஆகும்போது உள்ள உங்களுக்கு அதிகமான அழுத்தம் உண்டாகி அது அப்படியே ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு டேங்க்ல நம்ம வேஸ்ட்டு கொட்டுறோம் பாருங்க, டேங்கோட வாய்ப்பகுதியில் வேஸ்ட்டு கொட்டுறோம், அப்படியே வழிஞ்சு கீழே வந்துடும். வாந்தி எடுக்கிற மாதிரி உள்ள கொட்டுற வேஸ்ட் எல்லாமே வழிஞ்சு கீழே வந்துடும். நம்ம கேஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே திரும்ப கீழே அந்த அழுத்தம் குறைஞ்ச உடனே திரும்ப எல்லாமே அப்படியே தொட்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். மேலே இருக்கிறத தண்ணி ஊற்றி அப்படியே கழுகுனா போதும், கிளீன் ஆகும். ஓகே. தென் ஒரு குடும்பம் 2+2 தாய் தந்தையர் 2 குழந்தைகள் 2 உள்ள 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு ஒரு யூனிட் தேவைன்னா நீங்க எந்த அளவை பரிந்துரைப்பீங்க?
இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 cubic போதும். நமக்கு வந்து அந்த 500 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியே போதும். போதும். ஆ, 500 ஆ, லிட்டர் அதுவே போதும். போதும். ஆ, அது போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்னன்னா ஒரு 25 ல இருந்து 30 கிலோ அளவுக்கு நீங்க வந்து வேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அது காய்கறி கழிவா இருக்கட்டும், இல்லைன்னா மாட்டு சாணமா இருக்கட்டும், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கான கேஸ் வந்து கிடைச்சிடும். ஓகே. இப்போ நம்ம 1 வந்து ஒரு கிலோ 5 கேஸ் வந்து 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு போதும் இல்லையா? அது ரொம்ப அதிகம். அந்த கணக்கு தான் அதிகம். சொல்ல வந்தேங்க. ஆமா. ஓகே. என்னன்னா இப்போ வீட்டு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 14.2 கிலோ, நீங்க தோராயமா ஒரு 15 கிலோன்னு நாம ரவுண்ட் பண்ணிட்டா கூட, அப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 நாளைக்கு ஒரு சிலிண்டர் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு சில வீட்டில் 40 நாள் 50 நாள்லாம் பயன்படுத்துறாங்க. அப்போ நீங்க சரி. குறைஞ்சது 30 நாள் கணக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு அவங்க பயன்பாடே பார்த்தீங்க அப்படின்னா 500 கிராம் தான். ஓகே. இப்போ நம்ம சரி. ஒரு 5 லிட்டர் போட்டோம் அப்படின்னா 5 லிட்டர் வேஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு கேஸ் கிடைக்குன்னா, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 கிராம் கேஸ் கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும். ஓகே. அப்போ என்னங்கன்னா உங்களுக்கு 30 நாள் வரக்கூடிய அந்த எல்பிஜி சிலிண்டர் வந்து கூடுதலாக ஒரு 10 நாள் கிடைக்கும். ஓ, இப்போ சரி. இதே வந்து ஒரு 2 மாடு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ அவங்க ஒரு மாடு வந்து அந்த இதில் பார்த்த மாதிரி 10 கிலோ சாணம் கிடைச்சிடும். அப்போ 2 மாடு வந்து 20 கிலோ சாணம் கொடுத்துரும். அப்போ அந்த ஓகே. 2 மாட்டு சாணத்தை உள்ளே போட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாராளமாக 700 750 கிராம் கேஸ் வந்து கிடைக்கும். ஓகே. அப்போ அவங்களுக்கு வந்து எல்பிஜியோட தேவையே இல்லை. வருடத்துக்கு ஒண்ணே ஒன்று மட்டும் வாங்கி ஒரு அவசரத்துக்குன்னு வச்சாங்கன்னா போதும். ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து அதிகமாக தொடர்ந்து ஒரு 4 5 நாள் மழை பெய்யுது அப்படின்னும் போது, அப்போ நமக்கு ஏற்கனவே சிறந்த 4 விஷயம்: தண்ணி, வெப்பம், அதுக்கப்புறமா அந்த உள்ளே போடுற சாணம், ஏர்டைட் கண்டெய்னர். இப்போ நமக்கு அந்த டெம்பரேச்சர் அப்போ குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட உற்பத்தி கொஞ்சம் குறையும். இப்போ நாமளே வந்து நல்லா வெயில் அடிக்கும் போது எவ்வளோ வெயில் அடிச்சாலும் போய் வேலை செஞ்சிடும். அதே நல்ல குளிராக இருந்தது அப்படின்னா நம்மளோட செரிமானமும் மந்தமாக இருக்கும், நாமளும் அப்படியே மந்தமாயிடும். ஓகே. அது மாதிரி நேரத்தில் மட்டும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு பாக்கி வந்து இதுலேயே நம்ம வந்து அதிகமான கேஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அது நன்றி. அதாவது ஒரு குடும்பம் 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு 2 மாடுகள் உள்ள தொழுவம் இருந்தால் அதுல கிடைக்கிற மூலப்பொருள் கொண்டு போறதுக்கு போதும் இல்லையா? போதும் போதும் போதும். நன்றி நன்றி ம். நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி நல்லா இருந்தது சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. கேளுங்க ஐயா. இது மீத்தேன் தவிர வேற என்னென்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அதுல? ஐயா இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வருங்க ஐயா, ம். அப்புறம் சல்ஃபர் கொஞ்சம் வருங்க ஐயா, HTS. இதுதான். அதுக்கப்புறம் ஈரப்பதம் மாய்ஸ்டர் கொஞ்சம் இருக்கும். பட் அதெல்லாமே வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து பாட்டிலிங்னு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், பாட்டிலிங் பிளான்ட்னு போகிறதான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீத்தேனை மட்டும் உள்ளே கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஜென்ரேட்டர் நல்லா வேலை செய்யும், வண்டிக்கு நல்லா பயன்படுத்தலாம். சமையலுக்கு இது வந்து பெருசாக ஒன்றும், ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணுற கேஸோட அளவு ரொம்ப கம்மி தான். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60% வந்து 60% வந்து மீத்தேன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 25% மேலே வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்துடும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மற்ற அந்த HTSலாம் வரும். அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. நாங்கள் சென்னையில் கிட்டத்தட்ட 7 8 வருஷம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒன்றும் பாதிப்பு இல்லை. இங்கே வந்து இப்போ தான் பண்ண போகிறோம். இப்போ நன்றி சிட்ரஸ் திரு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அமிலத்தன்மையிலையும் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. மந்தத்துக்கு கடினமான நார்த்தன்மையுடைய பொருட்களையும் யூஸ் பண்ணக்கூடாது. ம் 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 மற்றபடி மற்ற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு. அப்படிதானே சார்? ஓரளவுக்கு எல்லாமே நல்லாவே யூஸ் பண்ணலாம். அந்த சிட்ரிக் உள்ளது, ஃபைபர் உள்ளது, அதுக்கப்புறமா எலும்பு, மீன் முள், முட்டையோடு, இது மட்டும் பயன்படுத்தாமல் இருக்கலாம். அந்த பிளாஸ்டிக் பேப்பர் கண்ணாடியெல்லாம் சுத்தமாக பயன்படுத்தவே கூடாது. நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக டாக்டர் கல்பனா கோவையில் இருந்து பேச வந்திருக்காங்க. டாக்டர் கல்பனா, ப்ளீஸ் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஓகே சார். சார் உங்க ஆபீஸ் எங்க இருக்குங்க சார் கோயம்புத்தூர்ல? மேடம், இது ஆஃபீஸ் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சைட் ஒர்க்கு தான். அதனால ஆஃபீஸ்ன்றது இல்லை. இப்போ நம்ம இருக்கிற வீடு அப்படியே அந்த லொக்கேஷனாக வச்சுக்கிறோம், அவ்வளோ. கான்டாக்ட் பண்ணணும்னா சார் கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்தீங்கன்னா? எல்லாமே வந்து என்னன்னா நம்பர் இருக்கு மேடம், நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே சார். ஆஃப்டர் சர்வீஸும் வந்து பண்ணி தருவீங்களாங்க சார்? அதுல பண்ணுறோம் எல்லாம் மேடம், பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே சார். அப்புறம் இன்னொன்னுங்க சார், இப்போ நம்ம கேஸ் அதாவது போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னுச்சுன்னா we have to remove the slurry இல்லைங்களா? ஆமாம் ஸோ ஆமாம். வந்து நாங்களே யூஸ்வலி ஈஸியா பண்ணிக்கலாமா? அந்த ஸ்லரியை ரிமூவ் பண்ணிக்கலாமா? ரொம்ப ஈஸி தான் மேடம். ஒரு மூடி மட்டும் இருக்கும். அந்த மூடியை திறந்தீங்கன்னா பக்கெட் வச்சிங்கன்னா அதே மொத்தமாக கலெக்ட் ஆகிடும். திரும்ப அந்த மூடியை மட்டும் சும்மா ஒரு ½ பீரியட் சுற்றினீங்கன்னா லாக் ஆகிடும். அப்போ அதை எடுத்து நீங்கள் வந்து சரிங்க இப்போ வரமா யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கீங்க மேடம் கோவையில்? ஸ்லரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்ம வந்து லோட் பண்ணணுங்களா? நியூ ஆமாம் ஆமாம் ஆமாம்.
ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நம்ம லோட் பண்ணிட்டோம்னா எத்தனை மாசத்துக்கு வந்து நமக்கு அந்த மீத்தேன் கிடைக்குங்க? இப்போ அந்த சாணத்தை வந்து ஆரம்பத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு டாப் அப் பண்ணி கொடுத்துருவோம். ஓ அது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு வாரத்துல இருந்து ஒரு 2-3 வாரத்துல வந்து கேஸ் வந்து கிடைச்சிரும். ஏன் அந்த அவ்வளோ கேப் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 விஷயம், நாம சாணத்தோட குவாலிட்டி, சாணத்துல கலக்கிற தண்ணியோட pH, அதுக்கப்புறமா நல்ல டெம்பரேச்சர், அப்புறம் லீக். அந்த ஏர்டைட் கண்டெய்னர் வந்து எங்களோட பொறுப்பு 100%. பாக்கி 3 வந்து எங்கள் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, சில இடத்துல 2வது நாளே கேஸ் வந்துருக்கு, சில இடத்துல 1 மாசமும் ஆயிடும். ஸோ அந்த கேஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் கேஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்தால் நீங்கள் வேஸ்ட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் தினமும் வேஸ்ட்டு போட்டிங்கன்னா தினமும் உங்களுக்கு கேஸ் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் இப்போ காலையில் கொண்டு வந்து வேஸ்ட்டு உள்ளே கொட்டுறீங்க பயோகேஸ் பிளான்ட்டில். கொட்டினதுக்கு அப்புறமா திறந்து ஸ்லரியை எடுத்துக்கலாம். ஸ்லரி எடுத்துட்டு திரும்ப அடுத்த நாள் வேஸ்ட்டு, எப்போல்லாம் நீங்கள் வேஸ்ட்டு கொட்டுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து திறந்து ஸ்லரி எடுத்துட வேண்டியதுதான். ஓகே சார், தேங்க்ஸ். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாப் அப் மட்டும்தான். நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டி பண்ணால் டெய்லி நீங்கள் 5 லிட்டர் மட்டும்தான் உள்ளே கொடுப்பீங்க. 5 லிட்டர் உள்ளே கொடுப்பீங்க, ஒரு 3லேருந்து 4 லிட்டர் வெளில எடுப்பீங்க, அவ்வளோதான். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண செப்டிக் டேங்க்ல இருந்து ஏர் போறதுக்கு ஒரு லாங்கா ஒரு பைப் வச்சு வச்சிருப்போம். ஆமாம் இப்ப ஆமாம். இதுல இருந்து வர கேஸை கலெக்ட் பண்ண முடியுமா? கலெக்ட் பண்ணா ஓரளவுக்கு உபயோகமா இருக்குமா? இல்லைங்க, அது வந்து அன்அரபிக் ப்ராசஸில் இருக்காது. ஏன்னா நிறைய லீக்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்கும். சரிங்க, ம். நன்றி. ஓ அதாவது ஏனரோபிக் கண்டிஷன்ல இருந்தா தான் மீத்தேன் எரிவாயு அதிகமா வரும், அல்லது ஆமா. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடும் ஆமாம் இல்லையா? ஆமாங்க ஓ ஆமாங்க. வெரி குட், வெரி குட், குட் இன்ஃபர்மேஷன். ஓகே, இறுதியாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் கோவையை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார் ப்ளீஸ். சார் அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதான் நினைக்கிறேன் இல்லையா? கண்டிங்களா ஆமா சார்? ஆமா சார், ஆமா சார். நம்ம நேர்ல பார்த்தது இல்ல, போன்ல தான் வருஷம் பேசிட்டு இருந்தோம் நாம. அது கரெக்ட். திருச்சியில போட்டு நான் யூனிட் போய் பார்த்தேன். நான் உங்க ஃபீல்ட் ஸ்டாஃப் காமிச்சது மிக அற்புதமா இருந்தது. இது வந்து எல்லாமே பட்டி தொட்டி எல்லாம் வைக்க வேண்டிய ஒரு திட்டம் தான் அது. மாடுகளை வர ரோட்ல விட்ட காலத்துல வந்து இப்ப கேஸ் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்தேன்னா நிறைய பேர் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராக்டிகலி வந்து எனக்கு வேலையே இல்லை. அன்னைக்கு பார்த்து எனக்கு ஆச்சரியப்பட்டு இப்படி அந்த மாதிரி தினப்பந்து படம் சொல்லி நிறைய இடத்துல வச்சு க்ளோஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. நிறைய ஸ்கீம் கவர்மெண்ட்ல வாங்கிட்டு ஏமாந்துட்டாங்க. இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு காலத்துல வந்து நிறைய ஸ்கீம் போட்டு கொடுத்தாங்க பயோகேஸ். பட் வந்து அதுக்கு ஒரு சின்சியரா வந்து ஃபாலோ பண்ண முடியாம மெயின்டைன் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ உங்களுடைய முயற்சி ரொம்ப அற்புதமா போயிடுச்சு. நல்ல திட்டம் தான் அது. அனைத்து ஸ்கீம்லயும் கூட கொடுக்கலாம். அது எனக்கு என்ன ஒரு அவங்கள்ட்ட சொல்லணும்னா, இந்த சிலிண்டர்ல கொண்டு போய் கொஞ்சம் பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டு வச்சுங்களேன். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் ஆல் தி வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ. நிறைய வந்து யூஸ் பண்ணாங்க, பப்ளிக் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணாங்க. பாருங்க, அடிஷனல் ஃபண்ட்ஸ் ஏன்னா இனோவேஷன் பண்ணல ஸ்கீம் கொடுப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவர்மெண்ட் கூட நீங்க இருபது கான்செப்ட்ல போனா கூட கிடைக்கும். மினிஸ்ட்ரி போட்டு போடணும். மாவட்ட ஐடியா இருக்கா? நீங்க பேசுறது இப்ப கடைசியில பேசுறது சரியா கேட்கல. எந்த மாவட்டத்துல அதிகமாக வாங்குறாங்க நம்மளுடைய பயோகாஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாவட்டங்கள்? சென்னையில அதிகமா வாங்குறாங்க. சென்னை பக்கம் தான் அதிகமா. சரி சரி சரி. உங்க முயற்சி எல்லாம் முயற்சி வாழ்த்துறேன். வந்து நிறைய இடங்கள் வந்து வச்சாங்கன்னா நம்முடைய இந்த உலகளவில் பேசிருக்கக்கூடிய சஸ்டைனபிள் இருக்கக்கூடிய அந்த ரீயூசபிலிட்டிங்கிறது, வேஸ்டேஜ் வந்து புகைக்காம இருக்கக்கூடியது, இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு தொழிற்சியா இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் அந்த இலை அகண்டைகளை போட முடியாது நீங்களே காஞ்ச இலை, அதை வந்து கம்போஸ்ட் மாதிரி அதை கொஞ்சம் வரல செமி கம்போஸ்ட் கூட போடுறது வாய்ப்பு இருக்குது இல்லையா? அது செய்யலாமா? இல்ல இல்லைங்க, இது என்னன்னா இல்ல அது என்னன்னா நமக்கு அந்த தோட்டக்கழிவுகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இலை தலைகள் எல்லாத்தையுமே இப்ப இதுல இருந்து வரக்கூடிய ஸ்லரியை எடுத்து நாம அதை தனியா ஒரு பெட் மாதிரி ஒண்ணு போட்டுட்டு அந்த இலைகள் எல்லாத்தையுமே இந்த ஸ்லரி அதை ஊத்தணும் அப்படின்னா சீக்கிரமா கம்போஸ்ட் ஆயிடுது. அதாவது ஒரு கிலோ சாணத்தை வந்து சார் கொண்டு வந்து பயோகேஸ்ல போட்டு அதை வந்து வரக்கூடிய அந்த கலையை பயன்படுத்தி மண்புழுத்து போட்டோம்னாக்கா யூனிட் காஸ்ட் அது ஒரு தலை, அதாவது நம்மளுடைய யூனிட்டுடைய அவுட்புட் வந்து ஒரு 100 மடங்கு எனர்ஜியா மாறுறதுக்கு முக்கியமான வேலை செய்யாது. நிறைய பேர் தெரியாது. பயோகேஸ்ல போடக்கூடிய வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு முக்கியமான ஒரு நம்ம சோலார் எனர்ஜி இணையான ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு பூமிக்கு அவசியமான சில விஷயங்களா இருக்குது. இந்த வந்து நடக்கிறதுக்கு நம்ம முக்கியமா இந்த வெளியில வராம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கழிவுகளை போட்ட போது எப்பவுமே அது பயப்படுவாங்க எல்லாருமே. இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் நீங்க டிஃபைன் பண்ண கூட அந்த டேங்க் சார் ஒருத்தர் கேள்வி கேட்டா கரெக்டா அந்த டேங்க் கிராக் மாட்டேன். ஏன்னா அதாவது இவங்க ரஃப் யூஸ் பண்ணாங்கன்னா ராணி மாதிரி தூக்கி போட்டான்னு வச்சுங்களேன், டேமேஜ் ஆகும். எப்படி வயர் ப்ராஜெக்ட் இல்லை வயரிங் மாதிரி
ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சு கூட இட் வில் பி சேஃப் கார்டு ஃபார் எவர், அதோட கான்செப்ட். அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் தரக்குறீங்க, அது கொடுக்குறப்ப 2 மணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அதனால டேமேஜ் உங்களுக்கு தேட மாட்டாங்க. தேடக்கூடாது பொருள் கேஸ் இந்த யூனிட்டுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் அடிஷனலா காஸ்ட் வாங்கிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஓகே தான், கொடுக்கறது நான் ரெடி தான். பட் வாங்குறது கொஞ்சம் யோசிக்கிறேன். இதே வந்து ரொம்ப சப்ளை செயின் சரி இல்ல இது வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்ற விலை சொல்லி சொல்லக்கூடாது, அது முக்கியமான பாயிண்ட் இல்லை. அது அனைத்து கல்வியை பயன்படுத்துறது முக்கியமான பாயிண்ட். இந்த கண்டுபிடிக்கலாம் கோழி பயன்படுத்தணும், கோழி தாராளமா பண்ணலாம். நாங்க எல்லா இதுக்குமே நாங்க கொடுத்துருக்கோம். சரி சரி ஓகே. கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா கோழிக்கடை, ஒரு கோழிக்கடைக்கு கொடுத்துருக்கோம், சூப்பரா யூஸ் பண்ணி. சமூகத்துல எங்கேயாலும் கழிவு இருக்கா பயன்படுத்தா நல்லா இருக்கும். நலத்தின கழிவு சொல்லி ஏமாத்தி நிறைய பேர் எல்லாரும் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கட் பண்ணி மிஷின் கொடுத்து ப்ராப்ளம் பண்றது. அதுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் பார்த்துக்கு எடுக்க முடியாத பண்ணிடுறாங்க நலத்தின கழிவு போற போது. அந்த இதுல வந்து ஈஸியா வாய்ப்பு இருக்கும். தேங்க்ஸ் சார். உங்க காஞ்சிபுரம் வேலை ஒரு சிடம் இருந்தாங்க, அவங்க நம்பர் வாங்கி தான் திருச்சி பார்த்தேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அப்பயே மெசேஜ் போட்டேன், நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்ல. ஓகே ஓகே ஓகே. எனக்கு டவுட் ஆச்சு, கம்பெனி பேர் பார்த்தா தெரியல, எனக்கு தெரிஞ்சு சார் லாங் பேக் சாருக்கு நம்பர் நான் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், மனசுல தோணுச்சு. அதே இது அன்னைக்கு கொடுத்தா இருக்கு ஒரு அல்லது சார். அப்புறம் வந்து டேட்டா பார்த்தாங்க. அப்புறம் நீங்க எப்படி சார் பார்த்தீங்கன்னு தெரியல, பரவாயில்ல. எப்படி இந்த கண்டென்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங் கம்யூனிட்டி சார். நிறைய பேர் ஃபார்மர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ரீசைக்கிள் இன்னும் யோசிக்காம இருக்கிறாங்க, மண்ணில் வந்து வளர்ச்சி அப்படியே இருக்கு எடுக்கிறது சார். ஓகே, வாய்ப்பு நன்றி, தேங்க்யூ சார். நீங்க இங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா, வெளியூர்ல இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன். கோயம்புத்தூர் ஆர்கானிக் ட்ரைனர்ஸ்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். அது நான் உங்களை சந்திக்கிறேன், உங்களை கூப்பிடுறேன் நான். அப்புறம் வெயிட் பண்ணோம். கலெக்டர் இருக்காருங்க, அவர்கிட்ட மூலம் கூட விவசாயிகளுக்கு கொடுக்குறது விழிப்புணர்வு கூட நிறைய கொடுக்கலாம். கோயம்புத்தூர் ஸ்கோப் இருக்கு அதிகமா. எல்லா தொண்டாமுத்தூர் மதுக்கரைகள்லாம் நிறைய பேர் விவசாயம் இருக்காங்க. மாடுகள் அவசியம் இல்லை, அந்த ரகசியத்தில் சொல்ல மக்களுக்கு எல்லாம் ஜஸ்ட் வாங்கிக்கலாம், அது இஷ்யூவே இல்லைன்னு சொல்லலாம் அவங்களுக்கு மக்களுக்கு. நீங்க சொல்றீங்களா சில பாயிண்ட் சால அந்த பொதுவாகவே வைகாசுடைய பயன்பாட்டுல அந்த ஜாமான் விளக்க வேண்டிய அளவு செலவுடைய அதெல்லாம் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வீட்டுல வந்து ஒரு சுகாதாரமான சொல்லி உண்டாக்க முடியாது. அதை பாயிண்ட் சொல்லணும். ஏன்னா வந்து புகையே இருக்காது, அந்த வெசல் வந்து புகையை பிடிக்காது, கறி பிடிக்காது, முக்கியமான தன்மை. அதனால பாயிண்ட் அது வெண்டிகையே போறதுல வந்து $5 யூஸ் பண்ணாங்க எல்லாருமே. அதை விட ஒரு 1 அந்த காஸ்ட் அந்த பயோகேஸ் வருகிறத கொஞ்சம் அது ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. ஃப்ரீயா பேசுங்க, எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க உங்களை பிரதிநிதி போல. அங்க வந்து நிறைய கருத்து மாவட்ட ஆட்சி தலைமையில விவசாய பிரதிநிதி நடக்குது. நான் வந்து பிளக்ஸ் ஓரளவுக்கு வருவாங்க, ஃபார்மர்ஸ் வருவாங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக மீண்டும் தினகர் பாபு சார். இப்போ மாட்டுக்கு நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமா கஞ்சி எல்லாம் கொடுக்கும் போது அது உள்ள ஆசிட் அதிகமா சுரந்து உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் செத்து போயிடும், அதனால மாடு இறக்கத்தை கூட வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். நம்ம இந்த சாதம் வேஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற பொருள் எல்லாம் கிச்சன் வேஸ்ட் சொல்லிட்டு நம்ம அதுல போட்டோம்னா இதே மாதிரி ஒரு அமிலம் ஃபார்ம் ஆகி அந்த இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் சாகும் இல்லையா? அப்போ இது சரியா? அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ எங்கள் வீடுங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு வேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. சாப்பாடு தான் நாம் சொல்கிற மாதிரி மற்ற சிறுதானியெல்லாம் கூட இல்லை. தினமும் கஞ்சி தண்ணி ஊற்றுறோம், அதில் உணவு கழிவு தினமும் போட்டுட்டு தான் இருக்கும், காய்கறி கழிவுகள் போட்டுட்டு தான் இருக்கும். நல்லா வேலை செஞ்சு, ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ சமைச்சிடறோம். நாம் சமைச்சிட்டு அது போக நைட்டு ஒரு 8-9 மணி நேரம் நல்லா நொதிக்கவும் செய்யுது. இப்போ பழைய சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ நான் பயோகேஸில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய கஞ்சி தான் கொடுக்குறோம். இப்போ நாம் எப்படி டெய்லி பழைய சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றாங்களோ அதே கான்செப்ட் தான். நம்ம இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல, அப்படி கேள்விப்பட்டதும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பச்சை காய்கறிகள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய எல்லா காய்கறியிலும் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் வந்து கட்டாயம் இருக்குது. இப்போ நாம் சமைக்கும் போது ஓரளவுக்கு வந்து எல்லாமே அந்த டெம்பரேச்சர் 100 டிகிரிக்கு மேலே போகும்போது ஓரளவுக்கு இறந்து போயிடுது. ஆனால் பச்சை காய்கறிகளில் வந்து அந்த விஷத்தன்மை வந்து இருக்க தான் செய்யுது. நீங்கள் பச்சை காய்கறிகள் வந்து 5 கிலோ போடுறதுக்கும் அதே சமைச்ச உணவு போடுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து சமைச்ச உணவில் அதிகமாக கிடைக்கிது, சீக்கிரமாகவும் கிடைக்கிது. இந்த காய்கறி வேஸ்ட்டு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நஞ்சு மருந்து எல்லாமே கெமிக்கல் எல்லாமே வந்து பயோகேஸோட ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப கம்மி பண்ணுது. ஆர்கானிக் வேஸ்ட் இயற்கை கழிவுகள் எல்லாமே இதற்கு பயன்படுத்துவதற்கு உகந்தது என்ற கருத்தை தெரிவிக்கிறீங்க. நன்றி சார், நன்றி நன்றி.
ஓகே, இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. டொமஸ்டிக் பயோகேஸ் வீடுகளில் சிக்கனமாக இயற்கை சமையல் எரிவாயு அமைப்போம் என்பது தொடர்பான தகவல்களை சிறப்பாக வழங்கிய திரு ஜெகதீஷ் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேட்டு பல கருத்துக்கள் அனைவரையும் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இருந்து பொறுமையா 1 மணி நேரம் இந்த நிகழ்வை கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.